24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கான் கேர்ள் அப்படின்ற சூப்பரான ஒரு இங்கிலீஷ் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2014 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் மனைவி திடீர்னு காணாம போயிடுறாங்க. எங்க போனாங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையா, இல்ல யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, படம் ஃபுல்லா இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனு ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஹீரோ மேல படுத்திருக்காங்க. ஹீரோவோட முகத்தை காட்டல. என்ன வாழ்க்கடாது, இதுதான் கல்யாண வாழ்க்கையானு வெறுத்து பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் நிமிர்ந்து பாக்குறாங்க. இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு பார்க்கு வந்திருக்காரு. அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்கதான் ஹீரோவோட தங்கச்சி. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த பாரை நடத்திட்டு வராங்க. ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிருக்கும். இன்னைக்கு அவரோட கல்யாண நாள் வேற. அதனால தங்கச்சி ஹீரோவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. ஏதோ போகுதுன்னு ஹீரோவும் சொல்றாரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் டைரி எழுதுற மாதிரி காட்டுறாங்க. இது இப்ப எழுதல, 2005 எழுதுனது. இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோவை ஒரு இடத்துல வச்சு பாக்குறாங்க. பார்த்ததும் அவங்களுக்கு பிடிச்சு போக ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. ஹீரோவுக்கும் அவங்கள பிடிச்சு போகுது. அப்படியே ரெண்டு பேரும் பழகி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதத்தான் ஹீரோயின் அந்த டைரியில எழுதிருப்பாங்க. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோவும் தங்கச்சியும் பேசிட்டு இருக்காங்க. தங்கச்சி ஹீரோ கிட்ட ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் என்ன கிஃப்ட் வந்துச்சு, இன்னைக்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. தெரியல, வீட்டுக்கு போனாதான் தெரியும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுக்கு வராரு. உள்ள போய் ஹீரோயினை தேடி பாக்குறாரு. அங்க அவங்கள காணோம். ஒரு இடத்துல டேபிள் சேர் எல்லாம் உடஞ்சு கிடக்குது. எங்க தேடியும் ஹீரோயின் கிடைக்கல. அடுத்து போலீஸ் ஹீரோட வீட்டுக்கு வராங்க. ஒரு லேடி ஆபீசர் தான் விசாரிக்க வந்திருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியல, நான் வீட்டுக்கு வரும்போது அவளை காணோம், வீட்டுக்குள்ள இருந்த டேபிள் சேர் எல்லாம் உடஞ்சு கிடந்ததுன்னு சொல்றாரு. சரி, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, உங்க மனைவி என்ன வேலை பாக்குறாங்க, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்கன்னு எல்லா கேள்வியும் கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஹீரோ பதில் சொல்றாரு. நானும் என்னோட தங்கச்சியும் சேர்ந்து ஒரு பாரை நடத்திட்டு இருக்கோம். நாங்க இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாரு. போலீஸ் வீட்டுல இருக்கிற எல்லா இடத்தையும் செக் பண்றாங்க. அப்ப கிச்சனுக்குள்ள ரத்த துளிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே போலீஸ் அதுக்கு பக்கத்துல மஞ்சள் கலர் பேப்பரை ஒட்டுறாங்க. இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருதோ அங்கெல்லாம் மஞ்சள் கலர் பேப்பரை ஒட்டிக்கிறாங்க. அடுத்து ஹீரோயினோட போட்டோ, அவங்க வாங்கின அவார்டு எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஓ, இவங்க தான் உங்களோட மனைவியா, இவங்க ஃபேமஸான ரைட்டர் ஆச்சேன்னு சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் 2007 வருஷம் டைரி எழுதுற மாதிரி காட்டுறாங்க. அதுல என்ன எழுதிருக்காங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அதுக்கு ஹீரோவையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹீரோயினோட அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்த்து ஹீரோ பேசுறாரு. அந்த இடத்துல ஹீரோ தன்னோட லவ் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி எழுதிருக்காங்க. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க மனைவியோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. சரி, நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் உங்க மனைவி என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. சரி இருக்கட்டும், உங்க மனைவியோட பிளட் குரூப் ஆச்சும் தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு. போலீஸ் கடுப்பாயி, உண்மையிலே நீ அவங்களோட புருஷன் தானா, ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியல, உன் மனைவியோட அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி வர சொல்லுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் போன் பண்ணி ஹீரோயின் காணாம போன விஷயத்த சொல்றாரு. இப்ப ஹீரோயின் 2009 டைரி எழுதுற மாதிரி காட்டுறாங்க. இப்ப என்ன எழுதிருக்காங்கன்னா, நிறைய பேருக்கு கல்யாண வாழ்க்கை சரியில்லாம போயிருக்கு, ஆனா என்னோட கல்யாண வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, எங்க ரெண்டு பேருக்கும் இது வரைக்கும் சண்டையே வந்ததில்லைன்னு எழுதிருக்காங்க. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. போலீஸ் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுல நிறைய தடயங்களை சேகரிக்க வேண்டியிருக்கு, விசாரணை முடியற வரைக்கும் வேற வீட்டுல போய் தங்கிக்கன்னு சொல்றாங்க. அதனால ஹீரோவும் தங்கச்சி வீட்டுல வந்து தங்கியிருப்பாரு. அடுத்த சீன்ல போலீஸ் அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஒரு பொண்ணு போலீஸ் கிட்ட வந்து, நான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், நான் பக்கத்துல தான் குடியிருக்கேன்னு சொல்றாங்க. சரி, நீ வீட்லயே இரு, 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன்னு சொல்றாங்க. இப்ப வீட்டுக்குள்ள போய் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. சீக்கிரம் ரெடி ஆயிரும்னு அங்க இருக்க போலீஸும் சொல்றாங்க. இப்ப அசிஸ்டன்ட் போலீஸ் கிட்ட வந்து, மேடம், ஹீரோ கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது, இவ வச்சிருக்கிற காரு, இந்த வீடு, அந்த பார் எல்லாமே ஹீரோயின் பேர்ல தான் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப போலீஸ் கையில ஒரு லெட்டர் கிடைக்குது. ஹீரோயின் தான் எழுதி வச்சிருக்காங்க. அதுல முதல் தடயம்னு எழுதியிருக்காங்க. மறுநாள் காலையில ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க ஹீரோட அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. அங்க ஒரு பிரஸ் மீட் நடக்குது. ஹீரோ தன்னோட ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்றதாகவும் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அடுத்து ஹீரோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பொண்ணை பார்த்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அடுத்து ஹீரோயோட போட்டோவுக்கு பக்கத்துல ஹீரோவை நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் லைட்டா சிரிங்கன்னு சொன்ன உடனே ஹீரோவும் சிரிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோட தங்கச்சியும் கடுப்பாகி ஏன் இப்படி பண்றான்னு நினைக்கிறாங்க. அடுத்து போலீஸ் ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க யாரு, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாங்க. என் பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போது அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், என்ன காரணம்னு தெரியல, ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்ல, இன்னொருத்தன் என் பொண்ணு கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகி ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சான், அவன் மேலேயும் போலீஸ்ல புகார் கொடுத்தோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் இவ்வளவு பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாரு. இப்ப போலீஸ் ஹீரோயின் எழுதி வச்ச லெட்டரை ஹீரோ கிட்ட காமிச்சு ஏதாவது தெரியுதான்னு பாருங்கன்னு சொல்றாங்க. இவரும் படிச்சு பார்த்துட்டு அந்த இடம் எனக்கு தெரியும் சொல்றாரு.
அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா 2வது தடயம்னு ஒரு லெட்டர் இருக்கு. அதை எடுத்து ஹீரோ படிச்சு பாக்குறாரு. அதுல ஒரு இடம் போட்டிருக்கு. அந்த இடம் எனக்கு தெரியலன்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. அடுத்து போலீஸ் வீட்டுக்குள்ள தேடி பாக்குறாங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு பொண்ணோட இன்னர் எடுக்கிறாங்க. இது யாரோடதுன்னு கேட்க எனக்கு தெரியாது, ஒருவேளை என் ஒய்ஃபோட இன்னரா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அடுத்து நேரா தன்னோட அப்பா வீட்டுக்கு வராரு. ஹீரோயின் 3வது தடயமா எழுதி வச்ச இடம் இதுதான். லெட்டரை படிக்கும் போதே ஹீரோவுக்கு தெரியும். ஆனா போலீஸ் கிட்ட சொல்லாம இங்க வந்திருக்காரு. அங்க இருந்த 3வது லெட்டரை எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப போலீஸும் ஹீரோவை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோவும் அவங்ககிட்ட ஏன் என்ன ஃபாலோ பண்ணி வரீங்க, நான் என்ன கொலைகாரனா, தேவையில்லாம என்ன சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. இப்ப போலீஸ் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, உன்னோட ஒய்ஃப் எழுதி வச்ச 3வது தடயம் இங்கதான் இருக்கான்னு கேக்குறாங்க. மேடம் அது என்னோட வேலை கிடையாது, உங்க வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அடுத்து ஹீரோ அந்த லெட்டரை படிச்சு பாக்குறாரு. அவருக்கு எதுவுமே புரியாம செம்ம கடுப்பாறாரு. அடுத்து ஹீரோயின் 2009 டைரி எழுதுற மாதிரி காமிக்கிறாங்க. இதுல என்ன எழுதிருக்காங்கன்னா, ஒரு நாள் என்னோட அப்பா பண பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பணம் கேட்டாரு. நான் பணத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். ஏன் என்கிட்ட கேட்காம பணத்தை கொடுத்தேன்னு கோவமா பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் சமாதானம் ஆயிட்டாரு. மறுநாள் காலையில ஹீரோ வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்காரு. புதுசா வாங்கியிருப்பாரு போல. இதை பார்த்த ஹீரோயின் ஏன் தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. நீ மட்டும் உங்க அப்பாவுக்கு அவ்வளவு பணத்தை கொடுப்ப, நான் இதுக்கு செலவு பண்ணக்கூடாதான்னு கேக்குறாரு. இதுதான் எங்களுக்குள்ள வந்த முதல் சண்டைன்னு எழுதியிருக்காங்க. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோயின் காணாம போய் 2 நாள் ஆயிருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒரு மீட்டிங் போறாங்க. இப்ப ஹீரோ அந்த போலீஸ் கிட்ட வந்து கண்ணாடி போட்டு ஒருத்தன் அங்க இருக்கான், அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு. அவங்க இதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா ஹீரோவுக்கு மனைவியோட ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க யாருமே தெரியாது. இவனை நம்பி போய் எப்படி விசாரிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வெளியே போறாரு. அங்க ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு வாங்க போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இவரும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த போட்டோவை டெலீட் பண்ண சொல்றாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கிளம்பி போறா. இப்ப அந்த போலீஸ் எல்லார்கிட்டையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் அவரோட தங்கச்சியும் ஹீரோயின் எங்க போனா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் 2010 டைரி எழுதுற மாதிரி காட்டுறாங்க. இதுல என்ன எழுதிருக்காங்கன்னா, ஹீரோட அம்மாவுக்கு கேன்சர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. அவங்கள பாத்துக்கிறதுக்காக நான் என்னோட அப்பா அம்மா வீட்டை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போனேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். என் கூட இருக்கும்போது கூட அவ்வளவு சந்தோஷமா இல்ல. இப்ப நான் தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன்னு எழுதிருக்காங்க. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. நான் வெளியில இருக்கேன்னு வந்திருக்கு. ஓ ஹீரோயின் தான் வந்திருக்காங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோ போய் கதவை திறக்கிறாரு. பார்த்தா வேற ஒரு பொண்ணு வந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. இப்பதான் தெரியுது ஹீரோவுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு. அந்த பொண்ணு ஏன் இவ்வளவு நாளா எனக்கு கால் பண்ணல, எந்த மெசேஜும் அனுப்பலன்னு கேக்குறாங்க. சரி அமைதியா பேசு, என் தங்கச்சி உள்ள படுத்துட்டு இருக்கா, எனக்கு போன் பண்ணாத, வீட்டுக்கு வராதுன்னு சொல்லியிருந்தேன். பிரச்சனை முடிஞ்சதும் நானே உனக்கு கால் பண்ணிருப்பேன்ல, அதுங்களும் ஏன் வந்தேன்னு கேக்குறாரு. இப்ப ஹீரோயின் 2013 டைரி எழுதுற மாதிரி காமிக்கிறாங்க. இதுல அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட நடத்தையே சரியில்லை. அவனோட ஆசைக்கு என்ன ஒரு பொம்மை மாதிரி பயன்படுத்திக்கிட்டான். அதனால நான் குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணேன். அது மூலமா எங்க 2 பேருக்கும் நெருக்கம் அதிகமாகவும் நினைச்சேன். இந்த விஷயத்த அவன்கிட்ட சொன்னேன். ஆனா அவன் இதை ஏத்துக்காம என் கூட சண்டை போட்டான். அப்படியே என்னை பிடிச்சி வேகமா தள்ளி விட்டான். அப்பதான் இவன் மேல எனக்கு பயம் வர ஆரம்பிச்சதுன்னு எழுதியிருக்காங்க. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. போலீஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற ரவுடி கிட்ட எல்லாம் ஹீரோயினோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை பாத்திருக்கியான்னு விசாரிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் இந்த பொண்ணு தாங்கிட்ட வந்து துப்பாக்கி வாங்கிட்டு போனதா சொல்றான். அப்ப போலீஸ் நல்லா பார்த்து சொல்லு, துப்பாக்கி வாங்கிட்டு போனது இந்த பொண்ணான்னு கேக்குறாங்க. மேடம் எனக்கு நல்லா தெரியும், அன்னைக்கு காதலர் தினம் வேற, இந்த பொண்ணு தான் வந்து வாங்கிட்டு போனதா சொல்றான். இப்ப ஹீரோயின் 2012 டைரி எழுதுற மாதிரி காமிக்கிறாங்க. இதுல என்ன எழுதிருக்காங்கன்னா, அவன் என் கூட சரியாவே பேச மாட்டேங்கிறான், அவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது, என்ன கொலை கூட பண்ணலாம்னு நினைச்சு ஒரு துப்பாக்கியை வாங்கி என்னோட தலகாணிக்கு அடியில வச்சுதான் தூங்குவேன்னு எழுதியிருக்காங்க. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அந்த பொண்ணை வெளியில அனுப்பிச்சுட்டு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா தங்கச்சி நிக்கிறாங்க. பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இருந்திருக்க, நீ எல்லாம் மனுஷனா, நீ எல்லாம் என் அண்ணனே கிடையாதுன்னு திட்டுறாங்க. இப்ப டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அது என்னதுன்னா, அன்னைக்கு பிரஸ் மீட் நடந்தப்ப ஒய்ஃபோட போட்டோ பக்கத்துல சிரிச்ச மாதிரி இருந்திருப்பாரு. அதை காமிச்சுதான் கிளிகளின்னு கிளிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு காணாம போல, இவன் தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிருக்கான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பாக்குறாங்க. ஹீரோட வீட்டு கிச்சன்ல சில ரத்த துளிகள் இருந்திருக்கும். அதை டெஸ்ட் பண்ணப்ப ஹீரோயினோடதுன்னு தெரிய வருது. இப்ப ஹீரோயின்காக ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்துறாங்க. அங்க ஹீரோ போய் ரொம்ப சோகமா பேச ஆரம்பிக்கிறாரு. தன்னோட ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்றதாகவும் ரொம்ப மிஸ் பண்றதாகவும் சொல்றாரு. அந்த கூட்டத்துல ஒரு பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யாருன்னா, அன்னைக்கு போலீஸ் ஹீரோட வீட்டுக்கு வந்தப்ப தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு அறிமுகமான பொண்ணு தான். உன் மனைவி கர்ப்பமா இருந்தா, அவளை என்ன பண்ணேன்னு கேக்குறாங்க. இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்க இருந்த தப்பாயிரும் நினைச்சு வேகமா கிளம்பி போறாரு. ஒரு போலீஸ் கார்ல ஏறி வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப போலீஸ் வீட்டுக்கு வந்து மீட்டிங்ல ஒரு பொண்ணு கத்துனால, அவன் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்னு இவரும் சொல்றாரு. அவங்கதான் உன் மனைவியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இந்த பாத்துக்கன்னு சொல்லி நிறைய போட்டோவை கொடுக்குறாங்க. அதுல ஹீரோயினும் அந்த பொண்ணும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. உன்னோட வீட்டு கிச்சன்ல இருந்து உன் மனைவியோட ரத்த துளிகள் கிடைச்சிருக்கு. அதை யாரோ கிளீன் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வெளியில இருந்து வந்திருக்க முடியாது. நீதான் உன் மனைவியை கொண்டுட்டு அதை கிளீன் பண்ண முயற்சி பண்ணிருக்க. அதே மாதிரி பேங்க்ல இருந்து உன் மனைவியோட பணத்தை எடுத்திருக்கேன்னு சொல்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவதான் பணத்தை எடுத்துட்டு வர சொன்னா, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. சரி, உன் மனைவி கர்ப்பமா இருந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அன்னைக்கு போலீஸ் கிச்சன்ல தேடி பாக்குறப்ப ஒரு பாட்டில்ல யூரின் கிடைச்சிருக்கும். அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க.
இப்ப அந்த லேப்ல இருந்து போன் வருது. அவங்க கர்ப்பமா இருந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. இதை கேட்ட ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இனிமேல நான் தனியா பேச மாட்டேன், என்னோட லாயர் வச்சுதான் பேசுவேன்னு ஹீரோவும் சொல்றாரு. இதை கேட்டுட்டு போலீஸ் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோவோட தங்கச்சி ஹீரோ கிட்ட ஏன் உன் மனைவி கர்ப்பமா இருந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலன்னு கேக்குறாங்க. எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை தங்கச்சி கிட்ட கொடுக்குறாரு. இவன் தான் என்னோட மனைவிக்கு அடிக்கடி லெட்டர் எழுதுவான், ஒருவேளை அவளோட கர்ப்பத்துக்கு இவன் கூட காரணமா இருக்கலாம்னு சொல்றாரு. இவன் யாருன்னா ஹீரோயினோட பழைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயின் எழுதி வச்ச 3வது லெட்டர்ல இருந்த தடயம் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாரு. போலீஸும் ஹீரோவோட அப்பா வீட்டுக்கு வந்து ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. ஹீரோவும் லெட்டர் நல்லா படிச்சு ஹீரோயின் சொன்ன அந்த இடத்தோட பேரை கண்டுபிடிக்கிறாரு. இப்ப போலீஸ்க்கு பாதி எரிஞ்ச நிலைமையில ஒரு டைரி கிடைக்குது. அது என்ன டைரினா ஹீரோயின் எழுதி வச்ச டைரி தான். இத போலீஸ் படிக்க படிக்க அவனோட முகம் மாறுது. இங்க ஹீரோ தான் கண்டுபிடிச்ச இடத்த நோக்கி ஓடுறாரு. அந்த இடம் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கும். ஹீரோ அங்க போய் திறந்து பாக்குறாரு. அதுல ஒரு கிஃப்ட் இருக்கு. அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாரு. இப்பதான் ஒரு தரமான சம்பவம் நடக்குது. இப்போ ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. யார் இந்த பொண்ணுன்னு பார்த்தா ஹீரோயின் தான் இருக்காங்க. ஹீரோயினை யாருமே கொலை பண்ணல. இப்ப வேற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஹீரோ இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. என்னடா இவனை உண்மையிலேயே லவ் பண்ணோம், இவன் நம்மளை எப்படி ஏமாத்திட்டானேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதனால ஹீரோவை பழிவாங்க முடிவு பண்றாங்க. நிறைய கிரைம் புக்ஸ், கிரைம் நாவல்ஸை படிச்சு தன்னோட புருஷன் கொலை பண்ண மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்க முடிவு பண்றாங்க. முதல்ல பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணுகிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட ஹீரோவை தப்பா பேசி அவன் ஒரு கொடூரமான ஆள் மாதிரி நம்ப வைக்கிறாங்க. நார்மலான பொண்ணு சாகிறத விட கர்ப்பமான பொண்ணு சேர்த்தா ஹீரோவுக்கு நிறைய தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால ஒரு கர்ப்பமான பொண்ணை வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு ஜூஸ் தண்ணின்னு நிறைய கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு யூரின் போறதுக்காக பாத்ரூம் போறாங்க. ஹீரோயின் அதுக்கு முன்னாடி பாத்ரூம்ல தண்ணி வராத மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த யூரினை ஒரு பாட்டில எடுத்துட்டு போய் கிச்சன்ல வைக்கிறாங்க. இதைத்தான் அந்த போலீஸ் எடுத்திருப்பாங்க. இப்ப வீட்டுல இருக்கிற டேபிள் சேர் எல்லாம் உடைக்கிறாங்க. தன்னோட ரத்தத்தை பிடிச்சி கிச்சன் ஃபுல்லா தெளிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை கீழே போட்டுட்டு கிளீன் பண்ண மாதிரி ரெடி பண்றாங்க. ஒரு இரும்பு ராடை எடுத்து அதை ரத்தத்துல தொடச்சு நெருப்புல வைக்கிறாங்க. இது எதுக்குன்னா இந்த ராடை வச்சுதான் ஹீரோயின் அடிச்சிருக்கான். அதனால கிச்சன் ஃபுல்லா ரத்தம் சிந்திருக்கு. அதை இவன் தொடச்சிருக்கான்னு நம்ப வைக்கிறதுக்காக இதையெல்லாம் பண்றாங்க. இன்னும் அந்த இரும்பு ராடை போலீஸ் கண்டுபிடிக்கல. போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக இவங்களாவே ஒரு டைரி எழுதி ஹீரோ தன்னை கொலை பண்ண பாக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்ப அந்த டைரியை பாதி எரிச்சு ஹீரோவோட அப்பா வீட்டுல வைக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோ மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாம் வேற மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல வாடகை வீட்டுல இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த கிஃப்டை எடுத்து பிரிச்சு பாக்குறாரு. அதுல ஒரு லெட்டர் இருக்கு. அதுல என்ன எழுதிருக்காங்கன்னா, நீ என்ன ஏமாத்தின இல்ல, அதனால ஜெயிலே கிடந்து சான்னு ஹீரோவுக்கு மட்டும் புரியுற மாதிரி எழுதிருக்காங்க. இத படிச்சு பார்த்துட்டு ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. இப்ப ஹீரோயின் பக்கத்து வீட்டு பொண்ணு கூட பழகி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. பேரை மட்டும் மாத்தி சொல்லிடுறாங்க. அடுத்து ப்ரௌசிங் சென்டருக்கு போய் தன்னை பத்திர நியூஸை பாக்குறாங்க. ஹீரோ மேல போலீஸ் சந்தேகப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு லாயரை பார்த்து நடந்த விஷயத்த சொல்றாரு. அவரும் இதை கேட்டுட்டு என்னடா உன் பொண்டாட்டி இப்படி இருக்கான்னு சொல்லி சிரிக்கிறாரு. இப்ப லாயர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோயின் ஸ்கூல் படிக்கிறப்ப பழகின அந்த 2 பாய் ஃப்ரெண்டையும் போய் பாரு, ஏதாவது துப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோயின் போலீஸ்ல புகார் கொடுத்த அந்த பாய் ஃப்ரெண்ட பார்க்க ஹீரோ வராரு. இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மனநிலை சரியில்லாத பொண்ணு, நான் எந்த தப்புமே பண்ணல, தேவையில்லாம என் மேல போலீஸ்ல புகார் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோயினோட 2வது பாய் ஃப்ரெண்ட பார்க்க வராரு. அவன் ஹீரோவை கண்டுக்கவே இல்ல. உன் பொண்டாட்டியை பத்தி என்கிட்ட ஏன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். இப்ப ஹீரோவும் லாயர் கிட்ட நடந்த சம்பவத்தை சொல்றாரு. சரி, உன் மனைவி எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்காங்க, எனக்கு செக்யூரிட்டி சர்வீஸ்ல 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களை வச்சு உன்னோட மனைவியை கண்டுபிடிப்போம். இப்ப நான் சொல்ற மாதிரி டிவியில பேட்டி கொடு, அந்த பொண்ணு கூட இருந்த தொடர்பை ஒத்துக்க, நான் என்னோட மனைவியை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்றாரு. ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. இப்ப ஹீரோயின் புதுசா கிடைச்ச ஃப்ரெண்ட் கூட விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப தான் வச்சிருந்த பணம் கீழே விழுகுது. இதை அந்த பொண்ணு ஏக்கமா பாக்குறா. சரி, இனிமேலும் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைச்சு கைரேகை எல்லாம் கிடைக்காத மாதிரி வீட்டை கிளீன் பண்றாங்க. அப்ப புது ஃப்ரெண்ட் வந்து கதவை தட்டுறாங்க. ஹீரோயின் கதவை திறக்கிறாங்க. அந்த பொண்ணு இன்னொரு பையனும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. பணம் எங்கன்னு கேட்டு ஹீரோயினை மிரட்டி பணத்தை எடுத்துட்டு போறாங்க. பணம் இல்லாதனால ஹீரோயின் கடுப்பாயி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. உடனே தன்னோட ஸ்கூல்ல படிச்ச பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாங்க. அவனும் வந்து என்ன விஷயம்னு கேக்குறான். என் புருஷன் டெய்லி என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினான், அதனால என்னோட கரு கலைஞ்சு போச்சு, அவனுக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றாங்க. இவன் ஹீரோயினை ஆரம்பத்துல ரொம்ப லவ் பண்ணிருப்பான் போல. எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். பயப்படாத, இங்க எல்லா வசதியும் இருக்கு, சுத்தி கேமரா இருக்கு, யார் வந்தாலும் உள்ள தெரிஞ்சிடும், அதனால பயப்படாம இருன்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். இப்ப ஹீரோயின் சிசிடிவி எங்கெல்லாம் இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. லாயர் சொன்ன மாதிரி ஹீரோவும் பேட்டி கொடுத்துட்டு வந்துறாரு. இத ஹீரோவும் தங்கச்சியும் டிவில பாக்குறாங்க. அதே நேரத்துல ஹீரோயினும் அந்த பையனும் இத பாக்குறாங்க. இதுல ஹீரோ ரொம்ப உருகி பேசுறாரு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், எங்க இருந்தாலும் கிளம்பிவான்னு பேசுறாரு. இத ஹீரோயின் இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோ தன்னோட தப்ப உணரணும்னு ஹீரோயின் இதைத்தான் நினைச்சாங்க. இத பார்த்து அந்த பையன் கடுப்பாகிறான். உடனே டிவியை ஆஃப் பண்ணிட்டு அவனை நம்பாத, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்கிட்ட உதவி கேட்க போய் இப்படி பேசுறானேன்னு யோசிக்கிறாங்க. இவனால நமக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்க. அடுத்த சீன்ல போலீஸ் ஹீரோ கிட்ட விசாரணை பண்றாங்க. ஹீரோயின் எழுதின டைரியை காமிச்சு இது உன் மனைவியோட கையெழுத்தான்னு கேக்குறாங்க. அவரும் ஆமான்னு சொல்றாரு. இந்த டைரியில உன்னோட மனைவியை நீ அடிச்சிருக்க, அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ண மாதிரி எழுதிருக்காங்க, இதுக்கு என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க.
தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, இது வரைக்கும் அவளை அடிச்சதே கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயின் மறைச்சு வச்ச அந்த இரும்பு ராடு போலீஸ் கிட்ட கிடைக்குது. அதை தடையமா வச்சு ஹீரோவை இங்கேயே அரெஸ்ட் பண்றாங்க. நீ தான் உன்னோட மனைவியை கொன்னிருக்கன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்படியே ஒரு மாசம் போகுது. ஹீரோ ஜெயில இருக்கிறாரு. இப்ப அந்த பையன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப ஹீரோயின் அவன் பக்கத்துல நெருக்கமா வந்து அவனோட சட்ட முடியெல்லாம் களைச்சு விடுறாங்க. அவனுக்கும் ஒன்னும் புரியாம வெளியே கிளம்பி போறான். இப்ப ஹீரோயின் அவனை சிசிடிவி கேமரா வழியா உள்ள இருந்து பாக்குறாங்க. அவனும் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிளம்புறான். இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் களைச்சு விட்டுட்டு ஒரு சிவப்பு கலர் பெயிண்ட் எடுத்து அதை ட்ரெஸ்ல தடவி விட்டு சிசிடிவி கேமரால தெரியற மாதிரி கத்தி கத்தி அழுகுறாங்க. இப்ப ஹீரோ ஒரு மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராரு. ஹீரோயின் தன்னை ரொம்ப நாள் யாரோ கட்டி போட்ட மாதிரி கையில ஒரு மார்க்கை உருவாக்குறாங்க. இப்ப அவனும் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். ஹீரோயின் அவனை ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. நெருக்கமா இருக்கிறப்ப தலகாணிக்கு அடியில வச்சிருந்த பிளேடு எடுத்து அவனோட கழுத்தை கிழிக்கிறாங்க. அப்படியே ரத்தம் பீச்சு அடிச்சு ஹீரோயின் ட்ரெஸ் ஃபுல்லா நனையுது. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த ரத்தத்தை எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுல படுத்திருக்காரு. அங்க ஹீரோயின் ரத்தம் படிஞ்ச ட்ரெஸ்ஸோட அப்படியே வராங்க. இப்ப ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. டாக்டர் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா ஹீரோயினை ரொம்ப நாள் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயின் ஒரு கதையை அடிச்சு விடுறாங்க. அன்னைக்கு அந்த பையன் என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்க பார்த்தேன். ஒரு இரும்பு ராடை எடுத்து என்ன அடிச்சான். அப்பதான் என்னோட ரத்தம் சிந்தி கிச்சனுக்குள்ள விழுந்துச்சு. அந்த ரத்தத்தை அவனே கிளீன் பண்ணிட்டு என்ன அவனோட வீட்டுக்கு கடத்திட்டு போயிட்டான். என்ன பயங்கரமா சித்திரவதை பண்ணான். நீங்க வேணும்னா அவனோட வீட்டுல இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் என்ன கேக்குறாங்கன்னா அந்த டைரியை நீ தானே எழுதுன, என்னோட புருஷன் என்ன கொலை பண்ண பாக்குறதா துப்பாக்கி வாங்கி வச்சிருக்கதா எழுதிக்கல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. ஆமா மேடம், முதல்ல தப்பா நினைச்சுக்கிட்டேன், இப்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா நீ போலீஸ் கிட்ட சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும், அவனை ஏன் கொலை பண்ணேன்னு கேக்குறாரு. நீ தான் மன்னிப்பு கேட்டு என்ன வீட்டுக்கு வர சொன்ன, அதனால வந்தேன், அவன் எனக்கு தடையா இருந்தான், அதனால கொலை பண்ணேன்னு சர்வ சாதாரணமா சொல்றாங்க. இப்ப ஹீரோ அவங்க கிட்ட இனிமேல உங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றாரு. முடிஞ்சா நீ போய் பாரு, நான் அவன் கூட போராடி வந்திருக்கேன்னு ஊருக்கே தெரியும், நீ வேணாம்னு சொன்னா எல்லாரும் உன்னை அடிச்சே கொலை பண்ணிடுவாங்கன்னு பிளாக்மெயில் பண்றாங்க. இப்படியே 4 மாசம் போகுது. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் போய் பாருன்னு சொல்றாங்க. இவரும் போய் பார்க்க மனைவி கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிய வருது. ஏய், உன்னை நான் தொடவே இல்லையே, எப்படி கர்ப்பமானேன்னு கேக்குறாரு. நான் தான் உங்ககிட்ட குழந்தை கேட்டேன், நீ சம்மதிக்கல, அவன் மூலமா தான் கர்ப்பமானேன், உனக்கு வேற வழியே கிடையாது, நீ என்கிட்ட வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் வேற வழி இல்லாம எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு டிவில பேட்டி கொடுக்குறாரு. இப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.